இப்போ ஆங்குலருக்குள்ளே நம்ம வந்து எப்படி பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு போட்டுட்டு இன்ஸ்டால் கொடுத்து பூட் ஸ்ட்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் பூட் ஸ்ட்ராப்பில் இருக்கோ அந்த பூட் ஸ்ட்ராப் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 92 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன அது எப்படி இன்ஸ்டால் ஆனதை செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்கள் நோடில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்பிஎம்மில் தானே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால அது நோட் பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இங்கே பூட் ஸ்ட்ராப்னு இருக்குல்ல, இந்த பூட் ஸ்ட்ராப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த ஜேஎஸ் ஃபைலு, அதுக்கான இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய angular.jsonக்குள்ளே போய் டிக்ளேர் பண்ணணும். angular.jsonங்கிறது ஆங்குலரோட கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த angular.jsonல தான் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜேசன் ஃபைலுங்கிறனால இது ஸ்கொயர் பிரேசஸில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடு மாடியூல்ஸ், அதாவது என்னென்னா நோடு மாடியூல்ஸுங்கிறது இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்குள்ளே பூட் ஸ்ட்ராப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே டிஸ்ட்டு சிஎஸ்எஸ், அதில் பூட் ஸ்ட்ராப் min.jss இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம் ஸ்டைல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டைல்ஸ் .cssங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களோட சோர்ஸ் ஃபோல்டர், இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் போனீங்க அப்படின்னா styles.css இருக்கும். அந்த styles.cssக்குள்ளே வந்து இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது பூட் ஸ்ட்ராப்பை இம்போர்ட் பண்ணிக்கணும். பூட் ஸ்ட்ராப்பை இம்போர்ட் பண்ணால் தான் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸை நம்ம வந்துட்டு நம்மளுடைய style.cssல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே.